Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்சல்ஸ்லாம் வந்து நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேன் இங்க. இந்தியால மட்டும் கிடைக்கிற ப்ராடக்ட் இங்க வந்து தீந்து போச்சு அப்படினா எனக்கு டக்குன்னு அவேலபிளா இருக்காது. சோ அதனால யூசுவலாவே எப்போலாம் ஊருக்கு போறேனோ அப்போலாம் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இந்தியால இருந்து இருந்துச்சுன்னா அதை ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஸ்டாக் அப் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் இந்த லக்ஸ் டாப்பாவே ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருந்தேன். ஸோ இது பேசிக்லி எதுக்குன்னா ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷன்லாம் தேவையில்ல, சும்மா ஜென்ரலாக எங்கேயாவது போகணும், லைட்டாக ஃபேஸ் வந்து க்ளோவாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் பேசிக்லி லைக் இலுமினேட்டர். எதர் இதை வந்து மாய்ஸ்சரைசரில் லைட்டாக ஒரு 1 to 2 ட்ராப் போட்டு ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அந்த மாதிரி மட்டும் போட்டோம்னா ஓவராலாக ஜஸ்ட் ஒரு க்ளோ வந்துடும் ஃபேஸில், அப்படியே நம்ம வந்து ரெடி டு கோ ஆகிடுவோம் எந்த அக்கேஷன்னாலும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு மேக்கப் போடுற ஆளாக இருக்கீங்க, யூஸ்வலாகவே உங்களுக்கு வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஆள் நீங்கள் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை உங்களோட ப்ரைமருக்கு செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோப் க்ரீம் போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். நான் வந்து லைக் என்னோட மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். அண்ட் பை த வே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். அந்த டைம் ஏதோ ஒரு ஆஃபர் இருந்தது, அந்த ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இதோட ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு சரியாக ஞாபகம் இல்லை. 2-3 months பிஃபோர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தது. பட் நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைக்கால ஐ திங்க் 26th சேல் வருதுன்னு நினைக்கிறேன், ரிபப்ளிக் டே சேல் சம்திங் போடுவாங்க. ஸோ நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும், அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நானும் இப்படி தான் பண்ணுவேன், லைக் ஏதாவது ஆஃபர் வர மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த ஆஃபரில் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் போட்டுருவேன். ஸோ ஊருக்கு போகும்போது அதெல்லாம் பிக் பண்ணிட்டு வந்துடுவேன். லைக் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கி ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்க முடியும், அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு சார்லட் டில்பெரியோட ஃபவுண்டேஷன். சார்லட் டில்பெரி லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 1 year முன்னாடி தான் நான் ஒரு லிப்ஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் சார்லட் டில்பெரி வந்துட்டு வாக் ஆஃப் நோ ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதோட டெக்ஸ்சர், அதோட ஃபினிஷ், அந்த பேக்கேஜ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிலிருந்து சார்லட் டில்பெரி லிப்ஸ்டிக்ஸ் ஒரு 3-4 வாங்கினேன், கலெக்ட் பண்ணி வச்சேன், ஆசையாக கலெக்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் சரி ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஆனால் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் ரீசெண்டாக 1 year பிஃபோர் பார்த்ததுல வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன்லாம் மினி சைஸ் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் லிப்ஸ்டிக்ஸும் மினி சைஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மினிஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கினது இந்த சார்லட் டில்பெரி ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி நான் வந்து இந்த சார்லட் டில்பெரி ஃபவுண்டேஷனில் 4.5 பிக் பண்ணியிருக்கேன். இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, மேபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சார்லட் டில்பெரி ஃபவுண்டேஷனில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து ஷேட் 3 வரை தான் கொடுத்துருந்தாங்க. 3 வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஸ்ட் ஸ்கின் டோனுக்கு மட்டும் செட் ஆகிற மாதிரியான ஷேட். அது வேறு சென்னது பார்த்தீங்கன்னா ஒரு 4.55 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து அந்த ஷேட் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை, இங்கே இல்லை, இந்த லோக்கலில் இல்லை. நைக்கா எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் 4.5 இருந்தது, பட் 5 இல்லை. ஸோ அதனால் நான் சரி 4.5 ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்லட் டில்பெரியில் இன்னொரு லிப்ஸ்டிக் தான் நான் வாங்கினேன், பில்லோ டாக் இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பில்லோ டாக்ல பார்த்தீங்கன்னா 3 ஷேட் இருக்கும். பில்லோ டாக் 1 அதாவது அதான் வந்து ஆலியா பட் அவங்களோட வெட்டிங்க்கு போட்ட லிப்ஸ்டிக்கு. சத்தியமாக எனக்கு அந்த லிப்ஸ்டிக் ஷேட் செட்டே ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த அந்த ஷேடே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேரர் ஸ்கின் டோன் லிப்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. லைக் ஒரு மாதிரி பேலான பிங்க் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை அந்த மாதிரி எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி அப்படின்னு நினச்சி நான் வந்து பில்லோ டாக் 2 வாங்கினேன், அதாவது பில்லோ டாக் மீடியம். இது முன்னாடியே வாங்கினதுங்க. இது சரி அந்த மாதிரி நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு போடும்போது வாஷ் அவுட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு கரெக்டாக என்னோட லிப்ஸ் மாதிரியே இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்ட்லி மை லிப் ஷேடு. இது போட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த பில்லோ டாக் 2 போட்டு. பில்லோ டாக் இன்டென்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பில்லோ டாக் இன்டென்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நான். இந்த சார்லட் டில்பெரியில் எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இதோட லக்ஸூரியான பேக்கேஜ். பார்க்கும் போதே ஒரு மாதிரி நல்ல லக்ஸூரியஸாக நல்ல ஸ்டர்டியாக அந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதனால் சரி இன்னொரு தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நோ வண்டர், கண்டிப்பாக நான் எப்போ இந்தியாவிலே ஆகட்டும் இல்லை சிங்கப்பூர்லேயே ஆகட்டும் எப்போ ஷாப் பண்ணாலுமே இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான்.
லைக் கிளினிக் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் எதுவுமே வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது, 3மே வந்து ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கலை. இது நைக்காவில் வந்து அந்த டைம் ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, பெரிய ஆஃபர். அது எப்படின்னா 2 கிளினிக் மாய்ஸ்சரைசர் வாங்கினோம்னா 1 ஃப்ரீயாக தருவாங்க. இந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இது நல்ல ஒரு ஜெல் டெக்ஸ்சரான ஒரு மாய்ஸ்சரைசர். இப்போ கூட என்னோட ஃபேஸ் பேர் ஃபேஸ் வெறும் கிளினிக் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்தளவு எனக்கு கிளினிக் மாய்ஸ்சரைசர் போட்டோமா அவ்வளோதான் டன், வேறு எதுவுமே என் ஃபேஸ்க்கு வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும். நான் மட்டும் இப்போ யூஸ் பண்ணாமல் முன்ன சொன்ன மாதிரியே செந்திலும் சேர்ந்து இதை யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ தண்ணி மாதிரி காலி ஆகுது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது டாப் அப் பண்ணி வைப்பேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். பட் ஆனால் ஐ திங்க் ட்ரை ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது, மாய்ஸ்சர் ரீடைன் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் போய்க்கிறது பெட்டர். காமிச்ச லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நான் காமிக்க போகிறதெல்லாம் நார்மலான ப்ராடக்ட்ஸ் தான், லக்ஸுரி கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் சீட் ஆயில். இந்த பம்கின் சீட் ஆயில் ஆல்ரெடி வந்து என்னோட ஹேர் கேர் வீடியோ ரீசெண்டாக போட்டதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. யூஸ்வலாக இது என்னோட ரிச்சுவல் மாதிரி. ஒரு ஆயில் தலைக்கு என்ன போடுறோம் அப்படின்னா இந்த பம்கின் சீட் ஆயில், டீ ட்ரீ ஆயில், ரோஸ்மெரி ஆயில், இது 3ம் போட்டு கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி தேய்க்கிறது அப்படிங்கிறது. ஓவராலாக அந்த மிக்சர் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இதை நான் டாப் அப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூ நெயில் பாலிஷஸ் வந்து டாப் அப் பண்ணேன். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் போடுற கல்ச்சர் வந்து ரொம்ப கம்மி. யூஸ்வலாக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெனிக்யூர் அண்ட் பெட்டிக்யூர் சேர்த்து பண்ணிப்பாங்க. எனக்கு அந்த மெனிக்யூர் அண்ட் பெட்டிக்யூர் வந்து அவ்வளோவா எனக்கு ஹெல்த்தியாக படலை. வை? பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலே சொல்லியிருப்பேன். லைக் மெனிக்யூர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கியூட்டிக்கிள் இருக்குல்ல, அந்த நெயில் பெட்டை வந்து உள்ளே தள்ளிடுவாங்க. உள்ள அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சு உள்ளே தள்ளுவாங்க. அண்ட் நம்ம நெயிலோட டாப் லேயரை வந்து ஸ்க்ரேப் பண்ணுவாங்க. எதனாலனா அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுற நெயில் பாலிஷ் வந்து நெயில் மேலே நல்லா ஸ்டிக் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல இந்த ஸ்ட்ரென்த்னிங்க்கு ஒரு கோட் தனியாக, அப்புறமேலு டாப் கோட் தனியாக, அப்புறம் நெயில் பாலிஷ் தனி, அந்த இதெல்லாம் சேர்த்து பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் ஒன்று போட்டு யூவி லைட்டில் வந்து கையை காய வைப்பாங்க. ஸோ பேசிக்லி இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காத ஒரு பார்ட்டே வந்துட்டு அந்த நெயில் டாப் லேயரை ஸ்க்ரேப் பண்ணுறது. பேசிக்லி அந்த டாப் லேயரை ஸ்க்ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட நெயில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, டப்பு டப்புன்னு பிரேக் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டிக்குள் உள்ள தள்ளுறது. அந்த கியூட்டிக்குள் உள்ள தள்ளுறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து நெயிலில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து லைக் அந்த நெகசுத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஈஸியாக வரும். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணப்பவே நெகசுத்து வந்துருச்சு. லைக் அந்த ஃபங்கல் அந்த கியூட்டிக்குள் உள்ள தள்ளி அந்த இடம் பெயின்ஃபுல்லாக இருந்தது, வீங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீ ட்ரீ ஆயில் வச்சு தான் அது வந்து சப்சைட் ஆச்சு. ஸோ அதிலிருந்து நான் வந்து சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம இந்த நெயில்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரிலீஜியஸாக நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கி ஆசையாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் சில நெயில் பாலிஷ். இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், சும்மா நீங்களும் ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து அந்த மாதிரி மெனிக்யூர் இல்லை பெட்டிக்யூர் போனாலுமே பெட்டிக்யூரில் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் காலில் எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன். நெயில்ஸ் வந்து தொட வேணாம் அப்படி சொல்லிடுவேன். இந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடால ட்விங்கிள் அப்படின்னு ஒரு ஷேடு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னமன் பன் அப்படின்னு சொல்லிட்டு நைக்கால ஒரு ஷேடு, மியூட்டட் ஆரஞ்சு மாதிரி ஒரு டோன் இது சின்னமன் பன். அண்ட் அடுத்த நெயில் பாலிஷும் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடால டஸ்கி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு, லைக் டஸ்கி ரோஸ் ஆஸ் த நேம் சேஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நைக்கால இருந்து ரோஸ் குவாட்ஸ் அப்படின்னு ஒரு ஷேடு. ஏதோ ஊரே காலி பண்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது எல்லாமே ப்ளம் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இந்த ப்ளம் ஃபேஸ் வாஷ்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ளம் ஃபேஸ் வாஷ் தான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலராக என்னோட ஸ்கின் டைப்க்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இஃப் இன் கேஸ் உங்க ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரான் ஸ்கின், இல்லை காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைங்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் வந்து எனக்கு காலையிலலாம் செம்ம ஆயிலியாக இருக்கும் ஃபேஸு. ஸோ அதனால் எனக்கு இது வேறு லெவலில் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். முன்னாடியே சொல்ல வந்துட்டேன், மேக்கில் வந்து அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கினதுக்கு இந்த ப்ரைம் ப்ளஸ் ப்ரெப் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பெரிய டப்பா என்கிட்ட இருக்கு. ஸோ இது பேசிக்லி எதுக்குன்னா லைக் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரி. நடுவில் இஃப் இன்கேஸ் நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான உட்டன் கோம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே உடன் கோம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ உடன் கோம்ல பண்ணும்போது லைக் அது ரொம்ப எப்படி சொல்றது, இந்த கோம் பண்ணும்போதே அது ஒரு மசாஜ் மாதிரி ஆக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீயோட வுட்ல இருந்து பண்ணது. பிராண்ட் வந்துருச்சு, நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் காஜல் தான் வாங்கியிருக்கேன். நான் ஒரு காஜல் பர்சனே கிடையாது. எனக்கு வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனரு, காஜல், மஸ்கரா இதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் போட்டுப்பேன். அதுவே எனக்கு ஒரு ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை தந்துட்டு இந்த கண்ணு மேலே உள்ளெல்லாம் போடுறது ஏதாவது நான் அப்ளை பண்ணேன்னா நான் கண்ணை தேய்ச்சிருவேன், இல்லை அது
போயிடும், என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாது அண்ட் எனக்கு கரெக்டாகவும் போட வராது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் சரி, இந்த ப்ரௌன் காஜல் இனிமேலாவது வாங்கி நம்ம கொஞ்சம் பொறுப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த காஜல் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் காஜல் ஃபேஸஸ் கனடாலிருந்து. நான் ஏன் ப்ரௌன் காஜல் மெயினாக வாங்கினேன்னா, இந்த பிளாக் காஜல் போடும்போது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது அண்ட் இஃப் இன்கேஸ் நான் மிஸ்டேக் பண்ணால் அப்படியே தெரியுது சரிங்களா, நம்மளோட மூஞ்சியில் அந்த பிளாக் கலர் அப்படியே தெரியற மாதிரி இருக்குது. வேறஸ் இப்போ ப்ரௌன் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்கின்னை நம்ம மர்ஜ் பண்ணி விடலாம், ஈஸியாக வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது டப்புன்னு வரைஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஸோ இதையாவது மிஸ்டேக் பண்ணாமல் நான் வந்து கற்றுக்கிறதுக்காக இந்த ப்ரௌன் காஜல் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இது டாப் அப் பண்ண ஒரு ப்ராடக்ட் லாரியல் பாரிஸோட ஹைலூரானிக் ஆசிட். இந்த லாரியல் பாரிஸ் ஹைலூரானிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நான் மினி தான் வாங்கியிருக்கேன். இதில் ஆஃபர் போடலை, ஃபுல் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஹைலூரானிக் ஆசிட்க்கு அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சின்னதாக வாங்கிட்டேன். ஒரு வீக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீக்கில் வந்து வீக் டேஸ்லலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சீரம்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நடுவில் இஃப் இன்கேஸ் வந்து ரெட்டனாலோ இல்லை சாலிசிலிக் ஆசிடோ யூஸ் பண்ணால் சப்சிக்வெண்ட் டேவே வேறு ஏதாவது சீரம் போட மாட்டேன். ஸோ நடுவில் பிரேக் எடுப்பேன். ஸோ பிரேக் எடுக்கும் போது வந்துட்டு நான் இந்த ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா ப்ளம்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது நான் வாங்கினேன். ஸோ பிரேக் டேஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைலூரானிக் ஆசிட் சீரம் ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், அது தீரப்போகுது, அதனால் டாப் அப் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நான் அடுத்து ஒன்று வாங்கியிருக்கேன், இது எனக்கு மறந்தே போச்சு. இது பார்த்தீங்கன்னா டாப் அப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ட்ரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு நியூட் ஷேட், அதாவது ஒரு ஸ்கின் கலரில் ஒரு பென்சில், காஜல் பென்சில் மாதிரி கண்ணுக்கு கீழே அந்த வாட்டர் லைனில் வந்து லைன் பண்ணால் கண்ணு பெருசாக தெரியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ரொம்ப ஒயிட்டாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட அது வந்து ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்கலாம் போல், அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக தான் தெரியுது. ஸோ ஒரு நியூட்ரல் ஷேடில் இருக்க ஒரு காஜல் பென்சில். ஸோ இது எது கொடுத்துருக்காங்கன்னா அதை ஸ்மச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஐலைனர்லாம் போடுறோன்னா இந்த பின்னாடி இருக்க இந்த வாண்டை வச்சு ஸ்மச் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டாப் அப் தான். இது எத்தனாவது டப்பா அப்படின்னு எனக்கே சத்தியமாக தெரியல, அவ்வளோ டப்பா வாங்கி நான் யூஸ் பண்ணிருக்கேன் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா சன்ஸ்க்ரீன்ஸும் யூஸ் பண்ணிவிடுவேன். மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று வந்திருக்கு, அது ஒயிட் காஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா, என்கிட்ட கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிடுவேன். ஐ மீன் பண்ணி பார்த்துருவேன் எனக்கு எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் யூஜி படிக்கிறதுலேயே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிருக்கேன். யூஜி படிக்கும்போது இந்த லோட்டஸ் சன்ஸ்க்ரீன் ஒன்று வரும், ஜெல் பேஸில், லைக் ஒயிட் காஸ்ட் வராது, அது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமே நியூட்ரோஜினா யூஸ் பண்ணேன். ஸோ மினிமலிஸ்ட், அப்புறம் ரீஈக்குவல், ஃபைனலாக இப்போ இந்தியன் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஷெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீனோட ஸ்டிக் ஆன் ஆகிருக்க மாட்டேன், மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாற்றிக்கிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா, சரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பெஸ்ட்டாக செட் ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு தேடலில் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கிறது கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ், அது எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா சரி கிடைக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி நம்மளுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். பட் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இப்போ மீதி இருக்க சன்ஸ்க்ரீனில் எனக்கு தூக்கி போட்டு அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது இல்லை ஜிம் போகும்போது அப்படிலாம் போட்டு தீர்த்துருவேன். வெளியே போகும்போது வந்து கொஞ்சம் நல்ல சன்ஸ்க்ரீனாக ஃபிக்ஸ் ஆகிப்பேன். லைக் அந்த ஃபினிஷ் அண்ட் அந்த ஹெவினஸ் இல்லாமல் ஒயிட் காஸ்ட்லாம் இல்லாமல் இருக்கா சன்ஸ்க்ரீனாக பார்த்து ஸ்டிக் ஆன் பண்ணி அதை வெளியே போகும்போது போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சன்ஸ்க்ரீன் தான் வந்து இந்த டாக்டர் ஷெட்ஸோடது. இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக சுவிட்சர்லாந்து போனப்போ ஆகட்டும் இல்லை லண்டன் போனப்போ ஆகட்டும், இந்த டைம்லாம் வெளியே அவுட்டோரில் அதிகமாக அலையிற மாதிரி இருந்தப்போலாம் இதுதான் யூஸ் பண்ணேன். வீட்டில் இருக்கப்போ இல்லை ஜிம் போகிறப்போலாம் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மினரல் சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு கொடுத்தாலுமே அந்த சன்ஸ்க்ரீன் வந்து வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து ரெகுலராக அதை வந்து ரிலீஜியஸாக வேர் பண்ணுவேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அஃப்கோர்ஸ் யாருமே போட மாட்டாங்களா, அந்த மாதிரி தான். இது ஏதோ மிஸ்டாமா, லைக் அந்த ப்ளம்ல நம்ம நிறைய ஃபேஸ் வாஷ் வாங்கி டாப் அப் பண்ணோம்ல, அதனால அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மிஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மிஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பர்சனே கிடையாது, பட் ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்காங்க, வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து இந்த தடவை ஊர்லேருந்து வரும்போது டாப் அப் பண்ண ப்ராடக்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் இல்லை ஹேர் கேர் ரிலேட்டடான ஏதாவது குவரிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ வேணும் இந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, என்ன மாதிரியே நீங்களும் வந்து சன்ஸ்க்ரீன் தேடலில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டாக செட் ஆகும் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். until then bye from Sangavi. Bye guys, take care.